இது வந்து பச்சை மிளகு. இந்த பச்சை மிளகுல நம்ம வந்து இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. அசிடிட்டி, கேஸ் ட்ரபிளுக்கும் ரொம்ப நல்லது இது. இந்த இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இப்போ வந்து ரா பிளாக் பெப்பர், பச்சை கருப்பு மிளகு போட்டு ஒரு காரக்குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், அந்த பிளாக் பெப்பர் ராவை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். தக்காளி, வெங்காயம், காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, புளிக்கரைசல், அப்புறம் வந்து மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, கொத்தமல்லி பொடி, கொஞ்சம் சாம்பார் தூள், இதெல்லாம். ஸோ இப்போ அடுப்பில் இதை வச்சாச்சு. ஆட் பண்ணுறோம் ஆயில். ஆஃப்டர் ஆடிங் ஆயில் சூடான உடனே கடுகு, வெந்தயம் அது கொஞ்சம் சோப்பு. ஸோ இது வந்து வெடிச்சு வரணும். ஸோ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டு தக்காளி வதக்கணும். தக்காளி போட்டு வதங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் வதங்கின உடனே இந்த கழுவுன இந்த மிளகு இதையும் போட்டுறணும். இது இல்லாமல் கொஞ்சம் வெள்ளைப்பூடை வந்து கொஞ்சம் இப்படி ரெண்டாக அரிசி வச்ச வெள்ளைப்பூடை போட்டு வதக்கணும். குழம்புக்கு தேவையான பொடிகள்: சாம்பார் பொடி ஒரு 3/4 டீஸ்பூன், மிளகாப்பொடி 1 டீஸ்பூன், மல்லிப்பொடி 2 டீஸ்பூன், கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி. ஸோ இதில் போட்டு நம்ம எல்லாமே இப்போ வதங்கினதுக்கப்புறம் இந்த பொடியெல்லாம் போட்டு ஜஸ்ட் நீட் டு மிக்ஸ். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு ஆல்ரெடி இந்த மசாலா பொடியெலாம் போட்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போ வந்து புளி ஊற்றணும். இந்த கறியில் வந்து கொஞ்சோண்டு கோகோனட் மில்க். இங்கே ஹாங்காங்கில் கோகோனட் மில்க் கிடைக்கும். இங்கே ஊரில் வந்து நீங்கள் தேங்காய் கூட அரைச்சி போட்டுக்கலாம், கொஞ்சம் கட்டியாக வர்றதுக்காக. ஸோ இது வந்து ஒரு கொதித்த உடனே இந்த குழம்பு ரெடி. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொரியாண்டர் லீஃப் போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். பச்சை மிளகு புளிக்குழம்பு இப்போ ரெடி. நீங்கள் இது ஒயிட் ரைஸோடு சாப்பிட்லாம். இந்த குழம்பு 2-3 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. நீங்களும் இதை செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், கட்டாயம் பிடிக்கும். இது வந்து அசிடிட்டி, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.